பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்துல விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கு போங்க. அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அருகம்புல் மாலை கட்டிக்கோங்க. ஓகேங்களா? அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. 2 விளக்குகள் ஏத்துங்க. வாழைப்பழம் வாங்கி நெய்வேத்தியமா குடுங்க விநாயகர் பெருமானுக்கு. அதுக்கப்புறம் விநாயகர் பெருமான் சன்னதிய நீங்க 7 டைம் சுத்தி வாங்க. சுத்தி வந்துட்டு மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் அமையும், வாகன யோகம் உண்டாகும், வேலை வாய்ப்பு தேடி வரும், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே அகலும். இந்த வாரத்தில் 17, 18, 20, 22 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகளை உங்களுக்கு தரக்கூடிய நாட்கள். அது மட்டும் இல்லங்க, உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்கள்ல செஞ்சு பாருங்க. எல்லாத்துலயுமே சக்சஸ மட்டுமே பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. அங்க போயிட்டு தாமரை பூ வாங்கி வைங்க. இல்லன்னா மல்லிகை பூ, இல்ல சாமந்தி பூ எதுவா இருந்தாலும் சரிதான். மகாலட்சுமிக்கு மாலையா கட்டி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. ஏத்தி மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இது மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வாய்ப்பு அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதாரம் உங்களை தேடிக்கொண்டு வரும். நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் அமையக்கூடிய யோகம் உண்டாகும். வாகன யோகம் உண்டாகும். இந்த வாரத்துல 18, 19, 21, 23 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகளை அள்ளி தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் நீங்க அது பிசினஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், எந்த முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரிதாங்க, செஞ்சு பாருங்க. எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. வண்டி வாகன யோகங்கள் வேணுமா? வீடு நிலம் அமையணுமா? ஆமாங்க. நான் தனியா ஒரு விவசாயம் பண்ணலாம் ரொம்ப நாளா ஒரு ஆசை. இருக்கிற வேலைய கூட விடலாங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இருந்தாலுமே விவசாயம் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதாவது காய்கறிகள் பயிரிடணும். அது மாரி ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு தானியங்கள் அரிசி, சோளம், கம்பு இதெல்லாம் போடணும். இத மாரி ஒரு லேண்ட்ல வாங்கலாம்னு இருக்கேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நாட்கள் போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா என்னால ஒரு சக்சஸ் பண்ணவே முடியல அதுல. அப்படின்னா, சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானுக்கு வில்வ மாலை கட்டி போட்டு, வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. 5 முறை சுத்தி வாங்க சிவன் சன்னதிய. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் சிவபெருமான். இந்த வாரத்தில் 17, 19, 20, 22 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான எந்த காரியங்கள் இருந்தாலும் சரிதான். இந்த நாட்கள செஞ்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாம்.